இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பார்க்க போறோம், எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட மாட்டோமா, எப்படியாவது சம்பாதிச்சு செட்டில் ஆயிட மாட்டோமா, அந்த சுதந்திரத்தை வந்து சீக்கிரமாவே அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்ற ஏங்குற கோடிக்கணக்கான இளைஞர்கள்ல நானும் ஒரு ஆளு. ஆனா வந்து நானும் இந்த விஷயத்த வந்து ரொம்ப யோசிச்சு எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எதுவுமே தெரியாம கிட்டத்தட்ட மண்டையை உடைச்சிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா எப்படி ஆரம்பிக்கணும்ன்றத கத்துக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த நிலைமையில இன்னமும் நிறைய பேர் ஸ்டக் ஆகி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம தண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, சரி நமக்கு கிடைச்ச அனுபவங்களை நம்ம இந்த லேர்ன் பண்ண விஷயங்கள் வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஸோ அதனாலதான் என்னோட பர்சனல் வியூலேருந்து, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டக்கா இருக்க நிலைமையிலிருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ்னா என்ன அப்படின்ற புரிதலுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ரொட்டீன் ஒர்க்கா ஓடிட்டே இருப்போம். 8 to 5 ஜாபா இல்ல அந்த மாதிரி ஓடிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு டைம்ல வந்து நமக்கு ஒரு சாட்டர்டே சண்டே ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம், ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்போம், இன்ஸ்டா பார்ப்போம். இது பார்க்கும்போது இதுல வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, மாசம் இவ்வளவு சம்பாதிக்கலாம், மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம், இவ்வளவு இடம் இருந்தா போதும், இல்ல எந்த இதுவுமே தேவையில்லை, மாசம் 50,000 சம்பாதிக்கலாம், 60,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு வந்து தோணிட்டே இருக்கும், என்ன நம்ம மட்டும் தான் அப்படி இருக்கோமா, உலகம் நம்மளோட ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் முன்னேறாமே இருக்குது, நம்ம ஏன் இப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறோம் அப்படின்னு யோசிப்போம். சம்டைம் யோசிச்சு என்ன ஆகும், கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சோகமாகும், கவலையாகும், அப்புறம் சரி போ அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த ரொட்டீன் லைஃப்ல ஓடிடுவோம். நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகும், என்னைக்காவது ஒரு நாள் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இருந்துட்டே இருக்கும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணுன்றது நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. அப்படியே அடுத்தடுத்த பர்டன்ஸ் வந்து நம்மளோட நார்மல் லைஃப்ல இருக்க அந்த கவலைகள், கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்மளை அப்படியே வச்சுட்டே இருக்கும், ரொட்டீனா ஓட வச்சுட்டே இருக்கும், எதையும் யோசிக்கவும் கூடாது. சரி, இது எப்படி உடைக்கிறது, என்ன பண்றது? அதாவது இப்போ நம்ம திடீர்னு தூக்கி போட்டுட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு லேர்ன் பண்றதுக்கு நமக்கு வந்து நம்ம கிட்ட கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இருக்காது. ரெண்டாவது, நம்ம அந்த க்ரோத் பண்ற அளவு வரைக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷனை சமாளிக்கிற அளவுக்கு மோஸ்ட்லி ஒரு 80% 85% வந்து நம்மளை தான் நம்ம ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி அந்த ஆரம்பிக்கிறது அப்படின்றத வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஹவு டு ஸ்டார்ட் லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. எந்த நாலேஜுமே கிடையாது, எந்த ஒரு புரிதலுமே கிடையாது, எதுவுமே இல்லை, ஒரு வேலையே இல்லாமனாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் லைஃப்ல பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க 0லேருந்து ஸ்கிராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்றேன். முதல்ல வந்து நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம ஏதோ ஸ்டக் ஆகிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம அதை நினைச்சு நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருப்போம், நம்ம இப்படி இருக்கோமே நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு மேலே எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். அப்படி இனிமே உங்களுக்கு அந்த எண்ணம் இன்னைக்கு இப்போ தொடர்ந்து இப்போ வந்துச்சுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. முதல் விஷயம், அந்த எண்ணத்தை சரி நம்ம இப்படி இருக்கோன்றத நம்ம உணர்றதே பெரிய விஷயம். நம்ம ஏதோ ஸ்டக் ஆகிருக்கோம், நம்ம இன்னும் லைஃப்ல மேல போல, நம்ம திரும்ப ஒரு சைக்கிள்லேயே சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்துச்சுனாலே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குன்றதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நான் ஏதோ தப்பா போயிட்டு இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரி, அடுத்த கேள்வி. இப்போ நான் ஸ்டக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இப்போ வந்து என்ன ஆகணும், நான் எப்படி வந்து என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற கோலை வந்து முதல்ல செட் பண்ணணும். கோலை வந்து முதல்ல செட் பண்றது முக்கியமா அப்படின்னா ரொம்ப முக்கியமானது கோல் தான். ஏன்னா நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போறீங்க, காலையில 8:30 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொன்னாதான் ஒரு சிலர் வந்து 5 மணிக்கு ப்ராப்பரா எழுந்து கிளம்புறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் 8 மணிக்கு 8:05 எந்திரிச்சு கிளம்பி 8:30 போய் ரீச் ஆகிறவங்க இருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி எப்படி பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா 8:30 மணி தானே, பாத்துக்கலாம், 8 மணி இருந்த டைம் இருக்குல்ல, இன்னொரு 8:05 ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல, இன்னும் 20 நிமிஷம் இருக்குல்ல, பாத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் நம்ம கரெக்டா அந்த டார்கெட்டை வச்சு, அந்த டார்கெட் வரும்போது மட்டும்தான் நம்ம அதிகமா ஓடுறவங்க தான் ஒரு 60 to 70% வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுமா பிளான் இருக்கும், வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், மாசம் ஒரு 2 லட்ச ரூபா வருமானம் வரணும், இல்லை ஒரு 3 லட்ச ரூபா, அவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா வரணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா, இது கோலே கிடையாது, இது வந்து கோல் சம்பந்தமா கிடைக்கிற பை ப்ராடக்ட். அதாவது நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும் போது அதுல கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் தான் வந்து இந்த மணியும் ஃப்ரீடமும். ஆனா நம்மளோட முக்காவாசி புரிதல் இன்னும் அதுவே இந்த பேசிக் புரிதல் இல்லாம தான் நம்ம வந்து டைரக்டா நமக்கு பணம் வேணும், நம்ம பணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம்னா என்னைக்குமே அந்த பணம் நம்மகிட்ட வரப்போறது கிடையாது. அப்படியே திடீர்னு ஒரு பணம் வந்து உங்களுக்கு பல்க் அமௌண்டா வந்தா கூட அந்த அமௌண்ட் கொஞ்ச நாள் உங்களை விட்டு போயிடும். எவ்வளவு பெரிய கோடி ரூபா வந்தாலும் சரி, அதை எப்படி செலவு பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியாம, அதுக்கு நம்ம தயாரா இல்லாத போது அது எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலும் நம்ம சரியான வழியில இன்வெஸ்ட் பண்ணவும் மாட்டோம், சரியான வழியில அதை சேர்த்து வைக்கவும் மாட்டோம், நம்மளோட கரைஞ்சு போயிடும். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, கோல்ஸ் பண்றதுக்கு வந்து
ஒரு ஜப்பானீஸ் மெத்தடில் வந்து இக்கிகைன்னு சொல்லுவாங்க. இக்கிகைனா வந்து ஒன்றும் புரியாத வார்த்தையெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு 4 விஷயத்த கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் லைஃபுக்கு பொருத்தி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் இக்கிகை எது, உங்களுக்கு வந்து உங்கள் லைஃபோட பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இக்கிகைன்னு வேறு ஒன்றும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையோட நோக்கம்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு 4 கொஸ்டின், சிம்பிளாக 4 கொஸ்டின். உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எந்த வேலை செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஒரு 10 ஜாப் எடுத்து எழுதுங்க. என்ன வேணாலும் இருக்கலாம், விளையாடுறதோ இல்லை ஒரு செஸ் விளையாடுறதோ இல்லை ஒரு குக்கிங் பண்ணுறதோ, மார்க்கெட்டிங்கோ, ஐடி ஜாபோ, கோடிங்கோ, கேம் பிளேயிங்கோ இல்லை கேம் வந்து மேக் பண்ணுறதோ, எந்த ஒரு இருந்தாலும் சரி ஒரு 10 விஷயங்களா எடுத்து எழுதுங்க. அடுத்த 2வது விஷயம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 விஷயங்கள்ல நீங்க எதுல அதிக திறமசாலியா இருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச 10 விஷயங்களை எழுதிக்கங்க. அந்த 10 விஷயங்கள்ல உங்களுக்கு எது இதுல வந்து ரொம்ப டேலண்டடா நீங்க இருக்கக்கூடிய விஷயம் எழுதிட்டு அது ஒரு 5 எடுத்து எழுதுங்க. அந்த 5ல இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு எது தேவை, the world needs what, அதுதான் ரொம்ப மெயின். அதாவது எனக்கு பிடிச்ச விஷயம் உலகத்துக்கு தேவைப்படாம இருக்கும்போது நான் அதை கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதாவது இந்த விஷயத்துல வந்து உலகத்துக்கு எது பிடிக்கும் அப்படின்றதையும் இந்த 5 விஷயத்துல உலகத்துக்கு எது தேவை, இப்போதைக்கு எது தேவை அப்படின்றத கண்டுபிடிங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த 5 விஷயத்துல நான் எதை செய்யறது மூலியமா இந்த உலகத்துக்கு நான் அந்த பிசினஸை கொடுக்கறது மூலியமா நான் வந்து பணம் ஈட்ட முடியும் அப்படின்ற பாருங்க. இந்த 4 விஷயங்களுக்கும் அந்த நீங்க எழுதிருக்க 5ல ஒரு விஷயம் பொருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் உங்களோட கீ கை. ஏன் அப்படின்னா ஒரு தெளிவான நோக்கம் இருக்க மட்டும்தான் தெளிவான இலக்கை நோக்கி ஓட முடியும். அதுக்கான டைம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கான ஸ்பீடில் ஓட முடியும். இப்போ ஒரு மாரத்தான் ரேஸ் ஓடுறான் இல்லை ஒரு நார்மல் ரேஸ் 100 மீட்டர் ஓடுறான் அப்படின்னா 100 மீட்டர் ஓடுறவனுக்கு அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் தான், இந்த செகண்ட்ஸ் தான் அவனுக்கு கணக்கு. அந்த செகண்ட்ஸை கணக்கு பண்ணி ஓடி ஆகணும். ஆனால் மாரத்தான் ரேஸ் ஓடுறவன் அப்படி ஓடக்கூடாது. எடுத்த உடனே ஃபுல் ஃபோர்ஸிங் கொடுத்து ஓடிட்டான் அப்படின்னா ஒரு 500 மீட்டர் கூட அவனை தாண்ட முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணணும், லைஃப் வந்து கிட்டத்தட்ட மாரத்தான் ரேஸ் மாதிரி தான். உங்க எனர்ஜியை இது பண்ணிட்டே இருக்கணும், ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ தேவைப்படுதோ கடைசியில் முடிக்கும் போது வரைக்கும் பொறுமையா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் முடிக்க போறோம்னு தெரிஞ்சு இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்கு, 1 ரவுண்டு இருக்குன்னா ஸ்பீடை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் போயிட்டு முடிக்கணும். அதே போலதான் லைஃப் வந்து இது வந்து 100 மீட்டர் கண்ணை மூடிட்டு ஒரே நாளில் ஓடி ஒரு நாளில் எல்லாத்தையும் சாதிச்சு ஒரே நாளில் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயமே இங்க எதுவுமே கிடையாது. நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு வாழ்க்கை வந்து ஒரு நாள்ல சேஞ்ச் ஆயிடும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல சேஞ்ச் ஆயிடும் நினைக்கிறது தான். ஆனா வாழ்க்கை உண்மையாலுமே எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ற சின்ன விஷயங்களை அதை வந்து கன்சிஸ்டன்சியா தினமும் பண்ணும்போது அதுதான் மிகப்பெரிய விஷயமா மாறுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நான் எங்கே ஸ்டக் ஆயிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்னோட கோலை செட் பண்ணிட்டோம், சரியா? 2வது விஷயம் என்னோட கோலை செட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த 3வது விஷயம் என்னன்னா நான் கோலை செட் பண்ண கோலை எப்படி வந்து செயல் வடிவம் பெற வைக்கிறது அப்படின்றதான் 3வது விஷயம். இப்போ இந்த செயல் வடிவம் பெற வைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மிஸ் பண்ற ஒரு இடம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா எங்கேயாவது கடனை வாங்கி ஆரம்பிச்சிருவாங்க, பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, டீ கடை போட்டா ஓடிடும், எங்க போட்டாலும் ஓடிடும், அவ்வளவு கஸ்டமர் வராங்க, எங்க பாக்குறோம். அப்ப பிசினஸ் மைண்ட்ல இருக்கவனுக்கு பாக்குற இடம் ஃபுல்லாவே எல்லா கடையிலும் ஆள் வர மாதிரி தெரியும், எல்லா கடையிலும் பிசினஸ் நல்லா போற மாதிரி தெரியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுல பார்த்தாலுமே அந்த பிசினஸ் நல்லா போகுது, இந்த பிசினஸ் நல்லா போகுதுன்னு கேட்கும் போதெல்லாம் பரவாயில்லையே, அவனுக்கு 1 லட்ச ரூபா போகுது, நமக்கு ஒரு நாளைக்கு 10,000 வந்தோட நமக்கு போதுமே அப்படின்ற நமக்கு தோணும். அந்த கியூரியாசிட்டியில போயிட்டு எடுத்தோன்னே ஆரம்பிச்சிருது, எதுவுமே தெரியாம டைரக்டா ஆரம்பிச்சு ஒரு நாள் 3 நாள் கொஞ்சம் போற மாதிரி தெரியும், அப்படியே கொஞ்சமா டல் அடிக்க ஆரம்பிக்கும். 2வது மாசம் அதுவும் இருக்காது. 3வது மாசம் கொடுத்த கடனுக்கே வட்டி கட்ட முடியாத நிலைமை ஆயிடும். 4வது மாசம் இருக்கிறதையும் வித்துட்டு இருந்ததை விட நஷ்டத்துல போய் 0லயும் மைனஸ்ல போற மாதிரி ஆயிடும். இது வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ டைம் கொடுத்து பேஸ்மெண்ட்டை வந்து தெளிவாக கட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் என்னதான் பில்டிங் இடிச்சு கட்டினாலும் பேஸ்மெண்ட் என்னைக்கு மாற்ற போகிறது கிடையாது. பேஸ்மெண்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக பொறுமையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளானை ஆரம்பிங்க. இதுதான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ற விஷயம். இதுதான் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் மிஸ் பண்றது. நானும் நிறைய நாள் நிறைய வருஷங்கள் ஃபைன் பண்ணாமல் இருந்து ஸ்ட்ரகிள் ஆன விஷயமும் இதுதான். நான் கிட்டத்தட்ட அடிபட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களே வந்து தேடி வந்தேன். ஏதோ ஒரு லிங்க் மூலியமா ஏதோ எங்கெங்கயோ அடிபட்டு அனுபவம் மூலியமா தான் நான் வந்தேன். இது கரெக்டாக ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக நான் கண்டுபிடிக்கல. ஆனால் இப்போ எனக்கு தெரியும் இதுதான் சிஸ்டமேட்டிக்னு. சரி, அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. பர்சனல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, எடுத்த உடனே போயிட்டு ஓகே பர்சனல் டெவலப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 4 புக்கை வந்து உடனே படிக்கிறது, 4 மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்கறது. ஓகே, கேட்டுட்டேன், எனக்கு மோட்டிவேஷன் வந்துருச்சு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போகிறது கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரும் சொல்லாத விஷயம், முதல்ல உங்ககிட்ட இருக்க தேவையில்லாத விஷயங்கள் எது ஒரு நாளில் இல்லை ஒரு வாரத்தில்
உங்களோட டைமை வந்து கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் எது எது அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதாவது உள்ளே இருக்கிற குப்பையை, உள்ளே இருக்கிற தேவையில்லாத அழுக்கை வந்து நீங்கள் காலி பண்ணாத வரைக்கும், அதுக்கு மேலே என்ன நல்ல விதமாக தேனை ஊற்றினாலும், ஒரு கப்பு இருக்குது, காஃபி கப் இருக்குது, அதில் பழைய காஃபி ஃபுல்லாக வச்சிருக்கீங்க, அது வீணாக போயிருக்கு, அது மேலே நீங்கள் எவ்வளோதான் நல்ல காஃபியை ஊற்றினாலும் அது வடிஞ்சு கீழே தான் ஓடும். நீங்கள் ஊற்றிட்டே இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது உள்ளே போயிட்டு சேராது. முதல்ல உங்கள் கப்பை வந்து எம்டி பண்ணணும். அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். உங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதிகமாக வந்து ரீல்ஸ் பார்க்குறீங்களா, அதிகமாக இன்ஸ்டா பார்க்குறீங்களா, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, எந்த உங்களோட நேரத்தை அதிகமாக கன்சியூம் பண்ணுதுன்னு பார்க்குறீங்க, கண்டுபிடிங்க. எந்த டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப வந்து ஒரு நாளும் உங்கள் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிங்க. அதே போல் ஒரு நண்பர்கள்ட்டையோ ஒரு யார்கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கலாம், இதுக்கும் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து வாழ்க்கையோட மிகப்பெரிய விஷயங்களை மாற்றத்துக்கு அடிப்படையாக இருக்குது. அதாவது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி கேள்விப்பட்டதாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் பண்ணால் லைஃப் மாறிடுமா, அப்போ ஏன் காமெடி பண்ணுறேன்னு நினைக்கிற விஷயமா இருக்கலாம். இருந்தாலும் என் லைஃப்பில் உண்மையுமே நானும் உங்களை விட மோசமாக நினச்சிருக்கேன். இதெல்லாம் பண்ணால் வந்து காலையில் எழுந்திரிச்சு நான் நல்லா இருக்கேன், நீலாம் நல்லா இருக்கும், நல்லா இருப்பேன்னு மட்டும் சொன்னால் மட்டும் எல்லாம் மாறிடுமா? நான் இருந்தால் சொல்லிட போகிறேன், என்கிட்ட பணம் இருந்தால் நான் இருக்குன்னு சொல்லிட போகிறேன், சந்தோஷப்பட போகிறேன். இதெல்லாம் என்ன காமெடித்தனமான ஒரு கோமாளித்தனமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். நான் உங்களை விட நான் மோசமாக நினச்சேன், நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து அதை லைஃப்பில் இது பண்ணி அனுபவித்து அதை கடந்து வரும்போது தான் ஒரு சின்ன விஷயமும், ஒரு சின்ன உணர்வும், ஒரு சின்ன சொல்லும் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத லைஃப்பில் உணர்ந்தேன். முடிஞ்சால் ஒரு 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு செக் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு 3 மாதம் இந்த ஸ்டெப்புகளை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் தொடவே வேணாம், விட்டுட்டு போயிடுங்க. கண்டிப்பாக 3 மாதம் உருப்படியாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரியலாக அந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். காலையில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எந்திரிங்க. மொதல் ஸ்டெப் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களா, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இதை, நாளைக்கு காலையிலேருந்து உங்க வாழ்க்கை ஆரம்பிங்க. 3 மாசம் கஷ்டப்படுங்க. நீங்க இருக்கிற நிலைமையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5% ஆச்சும் உங்க லைஃப் வந்து மேல க்ரோத் ஆயிருக்கும். உங்க நார்மல் ருட்டீன் அந்த வந்து போர் அடிக்கிற சைக்கிள்ல இருந்து நீங்க கண்டிப்பா வெளியில வர முடியும், கண்டிப்பா வர முடியும். நீங்க வந்து வேணா இதை ஒரு சோதனைக்குனால வேணா செஞ்சு பாருங்க. என் லைஃப்ல கிடைச்ச அரிய விஷயங்கள், இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வருஷ கணக்காயிடுச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், முடிஞ்சா பயன்படுத்தி பாருங்க. ஓகே, காலையில எந்திரிங்க. காலையில சீக்கிரம் எவ்வளோ, நீங்க ஒரு 6 மணிக்கு எந்திரிங்கன்னா நாளைக்கே நான் 3 மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 6 மணின்றத ஒரு 5:40 அந்த மாதிரி எந்திரிங்க. கொஞ்சம் எந்திரிச்சு அந்த 20 நிமிஷம் வந்து எந்திரிச்சா எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. எந்திரிச்சு கண்ணையும் திறக்க வேணாம், அமைதியாக உட்காருங்க. அலாரம் அடிச்சா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு அமைதியாக பெட்டில் உட்காருங்க. உங்க அழகா மூச்சை வந்து பொறுமையாக மேலே போயிட்டு வரத மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சை கவனிச்சுட்டு ஓகே, இன்னைக்கு நாள் வந்து சிறப்பாக இருக்க போகுது, எல்லாமே இன்னைக்கு தான் 0ல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. முன்னாடி பாஸ்ட்ல எந்த கவலை இருந்தாலும் எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதை பற்றி எதுவும் நினைக்காதீங்க அந்த டைமில். ஓகே, இந்த நாள் சிறப்பாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருப்பேன், எல்லாமே சிறப்பாக அமையும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை கும்பிடுங்க, அதை பற்றி ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் மனசுக்குள்ளேயே எல்லாமே இது பண்ணிட்டு பொறுமையாக எந்திரிங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பார்க்கும்போது பேசும்போது என்ன பண்றீங்கன்னு கண்டுபிடிங்க. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, நம்ம வாழ்க்கையில அதிகமாக புலம்புறது தான் வந்து அதிகமாக வச்சிருப்போம். பசங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சு 2 நிமிஷம் பேச மச்சான் நல்லா இருக்கியா, என்னடா பண்றேன்னு கேட்டானே, வாழ்க்கை எப்படா போகுது, லைஃப் எப்படா போகுது கேட்டானே, ஆமா போகுது, எங்கடா போகுது லைஃப், ஏன்டா வாழ்றோன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து நமக்கே தெரியாம நம்ம விதியை வந்து நிர்ணயிக்கிறதுல அதுவும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்குதுன்றது நமக்கு புரியறதே கிடையாது. நமக்கு அப்படி என்ன தோணலாமே, அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்தாலுமே இனிமே என்ன பண்ணுங்க, அப்படி சொல்லாதீங்க. நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு, லைஃப்க்கு நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க. நல்லா இருக்கியா அப்படின்னா சூப்பரா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை மாற்ற ஆரம்பிங்க. உங்க பேச்சுல வந்து எந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமா வருது, எதிர்மறையா எதை பேசுறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நேர்மறையா பேச ஆரம்பிங்க. இது வந்து மிகப்பெரிய பங்கை வந்து உங்க வாழ்க்கையில வைக்குன்றதை நீங்க அது அனுபவப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு புரியும். அடுத்த ஸ்டெப்பு, முடிஞ்சா கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்றதுன்னா நான் போயிட்டு பெரிய கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி யோகா பண்ணுங்க, அதுக்காக டைம் ஒதுக்கி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஏதாவது கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்களா, தூங்கி எந்திரிச்சோன்னா இல்லை தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து ரிலாக்ஸா உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. வேற எதையும் கவனிக்க வேணாம். மூச்சு எப்படி உள்ள போயிட்டு பொறுமையா வருது அப்படின்றத மட்டும் கவனிங்க. அந்த டைம்ல எண்ண ஓட்டங்கள் வந்து திடீர்னு வேற எண்ணங்கள் ஓடும். ஸ்டார்டிங்ல ரொம்ப சிந்தனை வந்து மாறிட்டே இருக்கும். நீங்க திடீர்னு மூச்சை கவனிச்சு மறந்துட்டு போயிடுவீங்க. பரவாயில்ல, ஃபீல் பண்ண வேணாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஞாபகம் வரும், திரும்ப வந்தோடனே பண்ணுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா உட்காந்துருங்க. எதையுமே உங்க கட்டுப்பாட்டுல எதையுமே வந்து கட்டுப்படுதுன்னு நினைக்காதீங்க. அமைதியா இருக்கிறத கவனிச்சு கொஞ்சமா பார்த்துட்டே இருங்க. கவனத்தை வந்து அதிகப்படுத்திட்டே இருங்க.
அதே போல் அந்த டைமில் வந்து சரி சும்மா இருந்தால் மனசு வேற எங்கேயாவது ஓடுதுன்னா என்ன பண்ணலாம், இன்னொரு இது பண்ணலாம், என்ன பண்ணலாம், இன்னைக்கு இப்போ நைட்டு தூங்க போறீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நடந்த விஷயங்களுக்காக நன்றி. அது என்ன விஷயம் நடந்திருக்கலாம், இன்னும் நீங்க உயிரோடு இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கை நகர்த்துறதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து நீங்க இருக்கீங்க, அது போதும். என்ன நஷ்டம் வந்திருந்தாலும் சரி, என்ன திட்டி இருந்தாலும் சரி, என்ன உங்களுக்கு நடந்தாலும் சரி, இந்த நாளுக்காக நன்றி, என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஈடுபட்ட அனைவருக்காக நன்றி. உங்களுக்கே தெரியாம எத்தனையோ பேர் உங்களை வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கலாம், உங்களுக்கு எது வேணாலும் பண்ணிருக்கலாம். எந்த விஷயம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துங்க, அவங்க நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க. அப்படியே முடிஞ்சா இன்னொரு ஸ்டெப் என்னன்னா, உங்களை நல்லா இருக்க வேணா நினைக்கிறாங்க, உங்க மேனேஜர் யாரோ ஒருத்தர் உங்களை திட்டிட்டே இருக்காங்க, நீங்க நல்லா இருக்க கூட நினைக்கிறாங்க, உங்களை வேணும்னு பொறாமப்பட்டு இது பண்றாங்க அப்படின்ற பர்சன் இருந்தாலுமே அவங்களையும் முடிஞ்சா வாழ்த்துங்க. அது வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை தரும். இதெல்லாம் வந்து வெளியில வந்து பிசிக்கலா வந்து உங்களுக்கு நான் இது பண்ண முடியாது, ஆனா நீங்க அனுபவிக்கும் போது அது கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ண முடியும். யார் யார் உங்க மனசுல வராங்களோ எல்லாரையும் வாழ்த்துங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க லைஃப் வந்து உங்களுக்கு எப்படி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே போல அவங்களுக்கு வந்து நல்ல பிசினஸ் செட் ஆகணும், நல்லா இருக்கணும், நல்ல சூழ்நிலை அமையணும், குடும்பம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களை வந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க எந்த வாழ்த்துக்களை கொடுத்தாலும் அது 100 மடங்கு அவங்கள்ட்ட திரும்பி வந்துடும். உங்க வாழ்க்கையை மெருகேற்றுறதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது நீங்க அடுத்தவங்களுக்காக கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான். அதுதான் வந்து மிகப்பெரிய சீக்ரெட். இதுல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்சனல் டெவலப்மெண்ட் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சில அடிப்படை புத்தகங்கள் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு புத்தகம் படிக்கிற ஹேபிட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு புத்தகம் படிக்கிறதே பிடிக்காது அப்படின்னா கூட வாழ்க்கையில உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு நான் ரெஃபர் பண்ற ஒரு 7 புக்கு, மினிமம் ஒரு 7 புக்கு, அந்த 7 புக்குகளை வந்து அடிப்படையை வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு தெளிவா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேசிக் வாழ்க்கைக்கு தேவையான புரிதல் வந்து மனசுனா என்ன, சிந்தனைனா என்ன, அறிவுனா என்ன, உணர்வுனா என்ன, இந்த மாதிரி பேசிக் விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க அறியாமை வந்து பாதிக்கு பாதி காணா போயிடும். உங்களுக்கு தெளிவான புரிதல் வந்துடும். வாழ்க்கைனா இது தண்ட புரிதல் வந்துடும். உங்களுக்கு வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு புரிதல் இல்லைன்னா கூட உங்க வாழ்க்கையை நீங்க நகர்த்துறதுக்கு தேவையான அளவுக்கான புரிதல் வந்து இதுல கண்டிப்பா கிடைக்கும். அந்த 7 புக்குங்களோட இது வந்து நான் பேரை வந்து நான் உங்களுக்கு இதுல போடுறேன், டிஸ்பிளேல போடுறேன். அதுல இருக்க முக்கியமான அந்த 7 புக்குங்களை வந்து படிங்க. அதுல புக்கு எதுன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு சொல்லிட்டு, அணு பழக்கங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் போடுற எல்லா புக்குமே தமிழ்ல வந்து இருக்கு, டெலகிராம்ல இருக்கு. டெலகிராம்ல போயிட்டு இந்த புத்தக பூக்கள் சம்திங் அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ், தமிழ் பொக்கிஷம் அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு டெலகிராம்ல போயிட்டு நீங்க அந்த புக்லாம் பிடிஎஃபா வேணும்னா ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த புக்குகளை தமிழ்ல வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கும், எல்லா பதிப்பகத்திலையும் கிடைக்கும். நீங்க புக்கா வாங்கி படிக்கிறது பெட்டர். இல்ல புக்கா வாங்கி படிக்க முடியாது, என்னாட்டி உடனே படிக்க முடியாது, என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க டெலகிராம்ல எல்லாமே ஃப்ரீ பிடிஎஃப் தமிழ்ல கிடைக்குது, தெளிவா இருக்கு. செஞ்சு போயிட்டு படிங்க. உங்க லைஃப் வந்து நீங்க பிசினஸுக்காக மட்டும் கிடையாது, உங்க பர்சனல் லைஃபையே அதாவது இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைய ஒரு சுமையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைய இது சுமை இல்லை, இது வந்து இயல்பு தான். வாழ்க்கையோட சைக்கிள்ல இயற்கையோட மாற்றங்கள் எப்படி வருது, எல்லா கோடைக்காலம் குளிர்காலம் எப்படி மாறி மாறி வருதோ அது போல வாழ்க்கையில கஷ்டமும் ஒரு சைக்கிள் தான், ஒரு டைம் தான். கஷ்டம் இருந்தா அடுத்தது வந்து சந்தோஷம், நிம்மதியான நாட்களும் வந்துதான் சேரும் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதலோட நகர்த்துறதுக்காச்சும் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். இந்த புத்தகங்கள்லாம் வந்து நீங்க ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஆகணும்னு மட்டும் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு நார்மல் பர்சனா இருக்கக்கூடிய எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகங்கள் தான். இது வந்து யாருக்கும் நான் ரெஃபர் பண்ணவும் போறது இல்லை. அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. இது என் லைஃப்ல நான் படிச்சு என்னோட மாற்றத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த புத்தகங்கள் தான் நான் சொல்றேன். அடுத்து வந்து 2வது புக்கு பாத்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, நெப்போலியன் ஹில்னு சொல்லிட்டு அவர் எழுதின ஒரு மிக அருமையான புக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது படிக்க வேண்டியது இந்த 7 ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க, ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக ஆற்றல் வாய்ந்த 7 பழக்கங்கள் சொல்லிட்டு தமிழ்ல இருக்கும் அந்த புக்கு. அடுத்து வந்து அல்கமிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, ரசவாதின்னு சொல்லிட்டு, இதுவும் தமிழ்ல இருக்கு. இதுவும் ரொம்ப அருமையா வந்து நீங்க தேர்ந்தெடுக்க பொக்கிஷம் உங்களை தவிர வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கதையா கொடுத்துருப்பாங்க. போர் அடிக்காம அவ்வளோ அழகா போகும் அந்த கதை. அடுத்து வந்து இந்த டைம்ஸ் ஆஃப் நவ், அதாவது இன்று அப்படின்றது இப்போ அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒரு புக்கு, அந்த புக்கு படிங்க. அடுத்து வந்து ஒரு பொருளாதாரம் படிச்சு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்து படிக்க வேண்டிய முதல் புக் வந்து ரிச் டாட் புவர் டாட். இது ஆல்ரெடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அருமையா பணம்ன்றது என்னன்றது இது வரைக்கும் நீங்க இருந்த புரிதலை மொத்தமா மாற்றக்கூடிய அளவுக்கான தெளிவான ஒரு விளக்கம் இதுல இருக்கும் ரிச் டாட் புவர் டாட்ல. அடுத்து வந்து சைக்காலஜி ஆஃப் மணி இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஃபேமஸ் ஆச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச, எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புக்கை. இந்த புக்கும் வந்து ஒரு பொருளாதார பத்தி உங்களுக்கு அடிப்படை புரிதல் வேணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து அந்த மைண்ட் செட், இந்த புக்கு நான் இந்த சொல்ற அந்த 7 புக்கு கூட முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருங்க. மற்ற புக்கு நீங்க படிக்கலாம்னா கூட பிரச்சனை இல்லை, எல்லா புக்குமே முக்கியமான புக்கு தான். அதுல இந்த 7 புக்கு ரொம்ப அதிகமா இல்லைனாலும் அந்த 7 புக்கை மட்டும் தயவு செஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. எடுத்த உடனே நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல ஒரு புக்கை முடிக்கணும்னு நினைக்க வேணாம். ஒரு நாளைக்கு 3 பேஜ் இல்லை 2 பேஜ் அதை படிங்க. படிச்சுட்டு அதுல என்ன இம்பார்ட்டன்டா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்த ஆரம்பிங்க. படிக்கிறதோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை
லைஃப்ல கொண்டுட்டு வரதுல தான் வந்து அதோட முக்கியமான சக்சஸ் இருக்கு. எல்லாமே படிப்போம் ஆர்வமா படிச்சுட்டு அப்படியே சில பேர் அதை முடிக்கணுன்றதாக முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அப்படி விட்டுட்டு போனோம்னா அதுல யூஸே கிடையாது. படிக்கிற விஷயம் 4 விஷயம் படிச்சோன்னா அதுல ஒரு விஷயத்த நினைச்சோம் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இங்கதான் வந்து நம்ம நிறைய பேருக்கு நமக்கே தெரியாம லேக் ஆகிற விஷயம் அப்படி என்ன அப்படின்னா இதுதான், அதை செயல்படுத்துறதுக்கு தவறுறதுதான். அதே போல ஒரு பர்ஃபெக்டான மூமெண்ட் வரணும், எல்லாமே பர்ஃபெக்டா தெரிஞ்ச பிறகு தான் ஆரம்பிப்புன்னு நினைச்சிட்டோம் அப்படியே இருக்காதீங்க. நிறைய பிசினஸ் பீப்புள் நானுமே நான் அனுபவிச்ச லைஃப்ல அனுபவிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல நீங்க தப்போ ரைட்டோ ஆரம்பிச்சாதான் வந்து அதை ஒழுங்குபடுத்த முடியும். ஆரம்பிக்காத ஒரு விஷயத்த நீங்க சரிப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும்னா எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்? பர்ஃபெக்ட் அப்படின்றது ஒண்ணுமே என்னைக்குமே நடக்க போறது கிடையாது. நீங்க ஆரம்பிச்சு அதை சரிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு அதுல இருந்து பக்குவப்படுத்துறத வந்துதான், அதை ஒழுங்குபடுத்துறதா வந்து உண்மையான ஒரு செயல்முறைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவபூர்வமான உண்மை அது. அடுத்து வந்து சரி இந்த ஆடியோ புக்லாம் என்னதான் இந்த புக்ஸ்லாம் வந்து என்னதான் எனக்கு சுட்டு போட்டாலும் எனக்கு படிக்க பிடிக்காது, எனக்கு ஒரு பேஜ் கூட படிக்க பிடிக்காது அப்படின்றவங்க பிடிக்காதுன்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. படிக்கிறது வந்து புத்தகத்துல இருக்க அறிவுக்காக மட்டும் கிடையாது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தியானம் மாதிரி. புத்தகம் நீங்களும் தனியா இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு தியானம் மாதிரி. அது உங்களையே அறியாம உங்களை வந்து ஒழுங்குபடுத்தும், உங்களுக்குள்ள பேசுற மாதிரி இருக்கும், உங்களுக்குள்ள இருந்து ஒரு குரல் வந்து உங்கள்கிட்ட பேசும். அப்படின்ற மாதிரி உங்களை உணர்வு வந்து அதிகமா தொடக்கூடிய அளவுக்கு புத்தகம் படிக்கிறதுல வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அது புத்தகம் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம். சரி எப்படி பார்த்தாலும் என்னாடி முடியாது, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஆடியோ புக்ஸ் தமிழ்ல யூடியூப்ல அவ்வளவுக்கு எக்கச்சக்கமா குவிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு யூடியூப்ல நம்ம பாக்குறது எல்லாமே வெறும் ஷார்ட் கண்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்டென்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப்ல கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி அழகான வீடியோ, எவ்வளவு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அவ்வளவுக்கு கொட்டி கிடக்கு. எல்லா விதமான விஷயங்களையும் கத்துக்கிறதுக்கு, கோர்ஸை கத்துக்கிறதுக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்ஸ் கொஞ்சமா நான் சொன்ன இந்த 7 புக்குகளை ஃபர்ஸ்ட் கேளுங்க, ஆடியோ புக்ஸா கேளுங்க. அதுபோல குக்கு எஃப்எம்லாம் இப்போ வந்து நிறைய ஒரு 200-300 ரூபாயில மாசத்துக்கு இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி புக்ஸ் ஆப் ஏதாவது நல்ல புக்ஸ் ஆப் இருந்தாலும் கூட டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி அதுவும் வேணா என்னாடி முடியாது அப்படின்னா யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு, எல்லா புக்ஸும் கிடைக்குது. அதுல நான் சொல்ற இந்த மேஜர் புக்ஸ்லாம் வந்து நிறைய யூடியூப்ஸ் வந்து அதை ஃபுல் புக்கை வந்து ரெஃபர் பண்ணி போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் போயிட்டு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா டைம் கிடைக்கும் போது சும்மாவே உட்காந்து 4 மணி நேரம் போர் அடிச்சு ரீல்ஸை தள்ளி எதுக்கு ஸ்வைப் பண்றேன்னே தெரியாம ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு போர் அடிக்கிற டைம்ல ஒரு கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனா இந்த புத்தகங்களை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி கேளுங்க. திரும்ப அப்படியே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டினியூ பண்ணி கேளுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் பிளான்ல அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, வீக்லி ஷெடியூல் மேக் பண்ணணும். வீக்லி ஷெடியூல் எப்படின்னா எதுக்காக அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வீக்லி ஷெடியூல்னா நமக்கு என்ன வீக்லி ஷெடியூல் இருக்கு. ஒரு கம்பெனி பெரிய பாஸ் மேனேஜர் ஒரு டீம்னா ப்ரொடக்ஷன் டீம்னா வீக்லி ஷெடியூல் போடுவாங்க. நம்ம என்னத்த பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. வாரத்துல 7 நாள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து வீக்லி ஷெடியூல் போடுறதுக்கு வந்து சரியான டைம் எதுனா ஞாயிற்றுக்கிழமை நைட்டுன்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். திங்கக்கிழமை காலையில திரும்ப பரபரப்பா ஆரம்பிச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 7 மணி 8 மணி போல ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க உங்க லைஃபுக்கு. ஒரு சிம்பிளா ஆரம்பிக்க. எடுத்தோடனே பெருசா வந்து நான் வந்து பெரிய பிசினஸ் இதுல வந்து இந்த டைம்ல வந்து நான் அந்த பிசினஸ் மீட்டிங் அட்டன் பண்ண போறேன், இவ்வளவு டார்கெட் வந்து ஏர்ன் பண்ண போறேன் அப்படின்லாம் பெருசா நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்ல இந்த பழக்கத்தை எதுக்கு கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல பர்சனல் லைஃப்ல கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த பிசினஸ் பிளான் போடும்போது அதே லைஃப்ல அந்த டேட்ல அந்த டைம்ல ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எடுத்தோடனே பிசினஸ்க்குன்னு புதுசா வந்து போடும்போது அது ரொம்ப உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க பர்சனல் லைஃப்லயே வந்து இதை வந்து ஒரு நார்மல் ப்ராசஸா நீங்க கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பிசினஸ் உள்ள போகும்போது இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டெப்ல வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு 15 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு டைரக்டா போகலாம். பிசினஸ் அப்படின்ற விஷயத்துக்கு டைரக்டா போகலாம். அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீக்லி ஷெடியூல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இந்த வாரத்துக்குள்ள நான் இந்த புக்கை ஒரு 4 பேஜ் படிப்பேன், புதன்கிழமைக்குள்ள படிப்பேன். ஓகே புதன்கிழமை நைட்டு ஒரு ஆடியோ புக் கேட்பேன். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டைம்ல நிறைய ரீல்ஸ் யூஸ் பண்றது, ஃபேஸ்புக் பாக்குறது, இதோ வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்றதையோ இல்ல ப்ரோஸ் பண்றதையோ நிறுத்திட்டு வேற ஏதாவது உருப்படியா ஒரு கோர்ஸ் 1/2 மணி நேரம் கத்துப்பேன். எனக்கு பிடிச்ச எனக்கு வர வேண்டிய எனக்கு என்ன வரும் அப்படின்ற விஷயத்துல என்னோட ஃபீல்டு சம்பந்தமா நான் எது வந்து அதிகமா லைக் பண்றேனோ ஆல்ரெடி நீங்க கோலை செட் பண்ணிட்டீங்க. உங்க கோல் சம்பந்தமா அந்த விஷயத்தை செய்யறதுக்கான ஒரு பிசினஸ் செய்யறதுக்கான அடிப்படை புரிதல் அடிப்படை நாலேஜை வந்து கேதர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி விஷயத்தை கேளுங்க. ஒரே விஷயத்தை கேட்க போர் அடிக்குதா அடுத்த ஒரு விஷயத்தை கத்துங்க. அடுத்த பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி வேற ஏதாவது, மனதின் சக்தி என்ன, அறிவு எப்படி வளர்த்துக்கணும், சிந்தனை எப்படி தெளிவுபடுத்தணும், ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட தமிழ் புக்ஸ் இருக்கு, எல்லாமே ஆடியோ புக்ஸா இருக்கு. தயவு செஞ்சு போயிட்டு கேளுங்க. இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு 90 டேஸ் 90 நாட்கள் வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இதுதான் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மினிமம் ஸ்டெப்ஸ், பேசிக் ஸ்டெப்ஸ். நான் பண்ணது, எல்லாரும் நிறைய பேர் பண்ணது, நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்டெப்ஸ்.
ஓகே, இப்போ இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமான நாலேஜ் கேதர் பண்ணவே பிஸ்னஸ்ன்ற ப்ரொஃபைலே அடுத்ததான் எடுத்து வைக்கணும். நம்ம இவ்வளோ ஸ்டெப்பையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக போயிட்டு பிஸ்னஸில் உழுவுறனால தான் இன்னைக்கு வந்து 100% வந்து பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரே விஷயம் தான். இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்ற விஷயத்தை அவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இது என்னன்னே அவங்களுக்கு தெரியறது இல்லை. இது தெரிஞ்சாதான் வந்து அந்த சைக்கிள், அந்த ஒரு பிஸ்னஸ்னா எப்படி இருக்கும், ஸ்டார்டிங்ல எவ்வளோ பொறுமையா இருக்கணும். அதாவது ஒரு விதையை வந்து மண்ணுக்குள்ள போட்டுட்டு அந்த விதை வந்து முளைச்சி வரதுக்கான பீரியட் வந்து நம்ம பிசினஸ்ல வந்து குறைஞ்சபட்சம் 5 வருஷம் சொல்லுவாங்க. 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம். அதிகபட்சம் நீங்க எல்லாத்தையும் தயார்படுத்திட்டு போனா கூட 2 வருஷம். 2 வருஷம் வந்து நீங்க அதுக்கான பொறுமையா அதுக்கான விலையை கொடுத்துதான் ஆகணும். அது வரைக்கும் ப்ராஃபிட் எதிர்பார்க்க கூடாது. அது வரைக்கும் அந்த பிசினஸை அடுத்த லெவலுக்கு எப்படி க்ரோ பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வளர்த்துருக்கணும் அப்படின்ற ப்ராசஸ்ல மட்டும்தான் ஃபோக்கஸ்லாம் இருக்கணும். அதுல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா இட்ஸ் ஓகே. பட் வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் டு அது வந்து என்ன சொல்றது, இது வந்து இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் தராது, போடுற அமௌண்டோட கீழே தான் போனாலும் போகலாம், இருந்தாலும் நான் அதை ஸ்டடி பண்ணி கொண்டுட்டு போவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை யார் வச்சிருக்காங்களோ கண்டிப்பா அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும் பிசினஸ்ல. இந்த மைண்ட் செட் இல்லாம இன்னைக்கு போடுவேன், இந்த மாசம் 50,000 போறோம்னா அடுத்த மாசம் எனக்கு 60,000 வரணும், அடுத்த மாசம் 70,000 வரணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா மேபி பை ஃப்ளூக்ல வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ரன் பண்ணுவீங்க. அதுக்கு மேல அதை ரன் பண்ண முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பர்சனல் டெவலப்மெண்ட் வந்து பிசினஸ்க்கு மட்டும் கிடையாது, லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். உங்களை சுத்தி இருக்க உங்க பிள்ளைங்களையோ உங்களை சுத்தி இருக்க நண்பர்களையோ எல்லாருமேலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களோட மாற்றம், சின்ன மாற்றம்ன்றது மொத்த சமுதாயத்தை புரட்டி போடக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய வலிமை உள்ளது. அதனால பர்சனல் டெவலப்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நீங்க பிசினஸ் பிளானுக்குள்ளேயே போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிசினஸ் பிளான் வந்துட்டோம். அடுத்த பிசினஸ் அவுட் சைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே நம்ம மனதுக்குள்ள நடக்க வேண்டிய மாற்றங்களை வந்து செயல்படுத்தணும். இப்போ மனதுக்கு வெளியில என்னென்ன மாற்றங்கள், பூர்வ விஷயத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூஸ் பிசினஸ். நம்ம ஆல்ரெடி இக்கிகை நம்மளோட பிசினஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். அந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவை அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அது சம்பந்தமான ஜென்ரல் நாலேஜ், அந்த ஒரு விஷயத்த பண்ண போறதுன்னா அந்த நாலேஜ் வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு சரி ஓகே பர்சனல் டெவலப் முடிஞ்சிட்டு எடுத்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ஆரம்பிச்சுட்டு பார்க்கணும்னு நினைக்க கூடாது. முதல்ல வந்து அந்த பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிசினஸ் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பிசினஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு தேவையான அடிப்படை ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன தேவை அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதோட நாலேஜை கெயின் பண்ணுங்க. அடுத்து வந்து அந்த பிசினஸை எப்படி ஆரம்பிக்கலாம், என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றத பாருங்க. இன்னைக்கு அதை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து அது சம்பந்தமா அந்த பிசினஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க மூலியமாவும் நீங்க போய் கேட்கலாம். இல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை பத்தி போய் புரிதல் வரதுக்கு எந்த பிசினஸ் போட்டீங்கன்னாலும் அந்த பிசினஸ் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒர்க் ஆகுது, என்னென்ன ப்ராசஸ்ன்றது இன்னைக்கு ஆன்லைன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்படி உங்க பிசினஸுக்கு தேவையான ஏதாவது ஒரு பிசினஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. அது கிடைக்கல அப்படின்ற பட்சம் சொல்லுங்க. நான் வேணா அதுக்கான ரெஃபர் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன், மேக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் வந்து சூஸ் பண்றேன். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா பிசினஸுக்கும் இதே ஸ்டெப்ஸ் தான். நீங்க பண்ற பிசினஸ் தகுந்த மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல எந்த பொருள் வந்து நம்ம இடத்துல நல்லா கிடைக்கும், சப்ளை வந்து அது அதிகமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து சப்ளை அதிகமா இருக்கு அப்படின்னா டிமாண்ட் ஏதாவது ஒரு இடத்துல அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல வந்து என் ஊர்ல வந்து ஒரு உருளைக்கிழங்கோ இல்ல முருங்கைக்காயோ இல்ல வந்து ஏதோ ஒரு பொருள், எந்த பொருள், தக்காளியோ ஏதோ ஒரு பொருள் இடத்துல கிடைக்குது, இல்ல மல்லிகைப்பூவோ ஏதோ ஒன்று கிடைக்குது. இந்த விஷயங்களுக்கு எங்க வந்து டிமாண்ட் இருக்கு, எந்த கண்ட்ரீஸ்ல வந்து டிமாண்ட் இருக்கு, இல்ல எந்த ஸ்டேட்ல வந்து டிமாண்ட் இருக்கு அப்படின்னு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அடுத்தது வந்து அந்த ப்ராசஸ் எப்படி பண்றது, இங்க இருந்து நான் அந்த விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து நான் அதை பண்றது, இல்ல வேற இடத்துல இருந்து இப்ப சைனால இருந்து மற்ற இடத்துல இருந்து நான் இம்போர்ட் பண்ணணும்னா எப்படி அந்த ப்ராசஸ் பண்றது அப்படின்றத முதல்ல அடுத்த ப்ராசஸ் அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு வந்து குறைஞ்ச ஃபீஸ்ல இப்போ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ உங்க பொருள் இருக்கு, உங்க பொருள் வந்து ஏதோ ஒன்று நீங்க வாங்கி செல் பண்ணாலும் சரி, இல்ல மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி செல் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்த வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் வேலை இருக்கு அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் பொறுத்து சில பிளாட்ஃபார்ம் வந்து 60% வந்து இது எடுத்துப்பாங்க, ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க. சிலது 50% எடுப்பாங்க. சில பிளாட்ஃபார்ம்ஸ் அமேசான், அப்புறம் அந்த மீஷோ மாதிரி, நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ஃபிளிப்கார்ட், அது மாதிரி ஒரு இப்ப எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தனியா சில ஏசியா கண்ட்ரீஸும் சில வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு எடுக்கிறாங்க, என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் கண்டிஷன் வச்சிருக்காங்க அப்படின்றத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கு வந்து என்ன ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்குன்னு உங்களுக்குன்னு சில லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த பிசினஸ் பண்றதுக்கான உங்க பேன் கார்டு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி வந்து டாக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு வாங்குவாங்க, டாக்ஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க, டாக்ஸேஷன் நம்பர் எல்லாமே வாங்குவாங்க. அப்புறம் ஐடி ஃபைல் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி பேசிக் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து எந்த பொருளை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பொருளை வந்து எந்த கண்ட்ரிக்கு இது பண்ண போறீங்களோ நீங்க பண்ண போற பொருளுக்கு சர்டிபிகேஷன் வந்து வாங்கணும். இப்போ ஃபுட் சம்பந்தமான எஃப்எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்குவாங்க. அதே போல எந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு பொருள் பண்ண போறீங்கன்னா அந்த பொருள் சம்பந்தமா நீங்க ஏற்றுமதி பண்ண போற டிமாண்ட் இருக்க கண்ட்ரிக்குன்னு சில சர்டிபிகேட் இருக்கும். அதை வந்து நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்காக தான் வந்து நம்ம நார்மலா வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க நம்ம கிட்ட கமிஷன் எடுத்துக்கிட்டு நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க. இல்லை பல்க் அமௌண்ட்டாக நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து வேற ப்ரொசீஜர். நம்ம இப்போ எடுத்தோன்னே ரொம்ப பல்க் அமௌண்ட்டுக்கு போக வேணாம். நீங்கள் பல்க் அமௌண்ட்டாக போகும்போது அதுக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேதர் பண்ணிடுவீங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். சின்ன லெவலில் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம பண்ண வேண்டிய பொருள், நம்ம பண்ண போகிற பொருள், இப்போ நான் வந்து தக்காளி பண்ணுறேன் இல்லை வந்து ஒரு பூண்டு பண்ணுறேன் அப்படின்னா, பூண்டை வந்து நான் கொஞ்ச நாள் வச்சிருக்க முடியும், நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க முடியும். ஆனால் தக்காளி இப்படி கிடையாது. தக்காளி நான் பண்ணணும் அப்படின்னா அதை நான் உடனே வந்து நான் இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ணும்போது உங்கள் பொருள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வேலிடிட்டி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months to மினிமம் 6 months to 1 year நீங்கள் வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற அளவுக்கான பொருளை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுத்தோடனே நமக்கு வந்து கஸ்டமர் வந்து கிடைக்க மாட்டாங்க. நாம ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு நமக்கு நிறைய கஸ்டமர் பேஸை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து கஸ்டமர் நீட்ஸ் இருந்ததுன்னா சேல் பண்றது டிஃப்ரெண்ட். ஆனா எடுத்தோடனே வந்து நமக்கு கம்மியா கிடைக்குதுன்றதுக்காக மட்டுமே சீக்கிரமா எக்ஸ்பைரி ஆகக்கூடிய, சீக்கிரமா வீணா போகிற பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல ப்ராஃபிட் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. அது வந்து பிசினஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இன்னொரு விஷயம், ஒரு பிசினஸ்ல நிறைய பேர் கவனிக்க தவறுற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கஸ்டமர் நீட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ நீங்க எந்த பிசினஸ், ஃபுட் பிசினஸா இருக்கட்டும், டீ பிசினஸா இருக்கட்டும், எந்த பிசினஸ் பண்ண போனாலும் கண்டிப்பா 1000 பேர் இல்ல 1,00,000 பேர் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு 2 டவுட் வரும். எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, நாம எங்க போய் சஸ்டெயின் பண்றது, நாம எங்க போய் சக்சஸ் பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் வரும். அதுவும் தப்பானது, அதுவும் தப்பான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வெறும் மேனுஃபேக்சர் சைடில் நம்ம சைட்லேருந்து மட்டுமே நம்ம திங்க் பண்றது. என்னன்னா நான் வந்து இந்த பொருளை பெட்டரா கொடுக்குறேன், இந்த பொருள் வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, நான் வந்து இயற்கையான விஷயங்களை பண்ண போறேன், ஆர்கானிக்கா பண்ண போறேன். நீங்க ஆர்கானிக்கா பண்ண போறது ரைட்டு, ஆனா அந்த ஆர்கானிக்கா பண்ற விஷயம் மக்கள் வந்து இப்ப எப்படி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஒரு உங்களுக்கு உண்மையான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இந்த ஷாம்புலாம் வந்து பாட்டில்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இருந்தது. இப்போ ஷாம்பூஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் நார்மலாக ப்ளஸ் இயற்கா அந்த மாதிரி வீட்டில் இருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷாம்பு யூஸ் பண்றவங்க யாருன்னா சிட்டி ஏரியாவில், அப்புறம் வந்து டூர் போறவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் ரொம்ப வந்து ஷாம்பு வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஷாம்புனா ஒரு குறைஞ்சபட்சம் 30 மில்லி 50 மில்லி இருக்கும் அந்த டப்பா வந்து 10 ரூபா 20 ரூபா, அப்போ 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி இருக்க மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஒரு நாளைக்கு டூர் போறவங்க அந்த இடத்த குளிக்கணும், ஏதோ ஒரு ஃபால்ஸ்ல போய் குளிக்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாட்டில் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த டைம்ல தான் ஷாம்பு வந்து ஷேஷைல வந்து, அதாவது பேக்கெட்ல வந்து சின்னதாக இது பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஐடியா வந்து கொண்டு வரும்போது இதெல்லாம் சக்சஸ் ஆகும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த விஷயம் மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. அது வந்து சின்ன சின்ன பாக்கெட் தான், ஒரு பாக்கெட்டுக்கு நமக்கு லாபம் வந்து ஒரு 20 பைசா வச்சுனா கூட அந்த இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய விஷயத்த ஒரு பாக்கெட் 1 ரூபாய் 2 ரூபான்ற இடத்துல வாங்கி போட்டா வச்சு எடுத்துட்டு போறோம், வீட்டுக்கு போறோம், பிரிக்காம தானே இருக்க போது, எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற போது எல்லாருமே வாங்க ஆரம்பிப்பாங்க. அதே போலதான் இந்த பிசினஸ்லயும் கஸ்டமர் நீட்ஸ் வந்து என்ன, எந்த இடத்துல எப்படி இருக்கு, ஸ்பெசிஃபைடா அவங்களுக்கு எப்படி கொடுத்தா வந்து அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு அன்னாச்சி பழமோ இல்லை ஒரு மாம்பழமோ இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து அப்படியே பழமா வித்தீங்கன்னா வீட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட்றவங்க வாங்குவாங்க. ஆனால் அங்கே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கினா கை கழுவணும், அது திரும்ப அழுக்காயிடும், தோலை கட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே விஷயத்த பழமை ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு டூத் பிக் மாதிரி கொடுத்து, அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்து அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி லைட்டாக இது பண்ணி அந்த பேப்பர் இதெல்லாம் போட்டு அழகாக ஒரு கவர் பண்ணி வச்சு எடுத்து அப்பயே சாப்பிட்ற மாதிரி ஒரு இதில் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பழத்தை நீங்கள் ஃபுல்லாக போட தேவையில்ல. அரை பழத்தில் போட்டாலே அந்த அரை பழமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமாக விற்றீங்கன்னா ஒரு கிலோவே வந்து 30 ரூபா 40 ரூபா விற்கிற இடத்துல அந்த ஒரே பழத்தில் கிட்டத்தட்ட அரை பழம் தான் அதில் கட் பண்ணி போட்டிருப்பீங்க. அது மட்டுமே நீங்கள் 20 ரூபா 25 ரூபா தலைமே வாங்கிட்டு போவாங்க. அதுதான் வந்து சிம்பிளான ஒரு பிஸ்னஸோட ஸ்டார்டிங் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. சிம்பிள் விஷயம் தான். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸில், வேல்யூ ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்ற ஐடியாத்துக்கு நான் சொல்கிறேன். முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், நான் பெட்டராக கொடுக்குறேன் அப்படின்றத விட கஸ்டமர் நீட்ஸ் என்ன, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அங்கே இருக்கவங்க எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எப்படி வாங்குறாங்க, அவங்களோட மென்டாலிட்டி என்ன, அவங்களோட பர்ச்சேசிங் பவர் என்ன அப்படின்றத பொறுத்து அந்த இடத்துக்கு லொக்காலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும்.
இப்போ நீங்க ஒரு கிராமத்துல கடை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இது மாதிரி ஸ்லைஸ் போட்டு இது மாதிரி கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. நீங்க படமா கொடுத்தாலே வாங்கி போய் சாப்பிடுவாங்க. நீங்க வச்சிருக்க ஏரியா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஒரு ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க இது மாதிரி கொடுத்தீங்கன்னா, கட் பண்ணி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க வாங்கி ஏதாவது டேபிள் வச்சு சாப்பிட்டு வேலை பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது போல கஸ்டமர் நீட்ஸ், உங்க இடத்துல இருக்க கஸ்டமர் வந்து எப்படி லைக் பண்றாங்க, என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிசினஸ் பிளானை வந்து அலைன் பண்ணி இது பண்ணணும். சரி, இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்க பிசினஸ் தேவையான விஷயங்களை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓரளவுக்கு இப்போ நீங்க 50% வந்து நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க, நீங்க வந்து ரெடி ஆயிட்டீங்க. இன்னும் உங்க கைக்கு வர வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் வந்து பேசிக்கான என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க சைட்ல இருக்க டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டீங்க. அடுத்து கஸ்டமர் சைட்ல அந்த பொருளை வந்து இது பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயம் ஒரு பிசினஸ் நீங்க பண்ண போறீங்க சூஸ் பண்ண பிறகு அதே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பீப்புளை வந்து கான்டாக்ட் பண்ணணும். அப்படின்னா வந்து இப்போ நான் யாரோ ஒருத்தர் ஒரு திருச்சியில் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் திருச்சியில் நேராக கடைக்கு போய் அவங்கள்ட்ட கேட்க முடியுமா அப்படின்னா நீங்க எடுத்து அப்படி பண்ணி தேவையில்ல. இப்போ வந்து அதுக்கு அவைலபிளாக நிறைய வந்து இந்த பிசினஸ் தொழில் முனைவோர்களுக்கான கூட்டங்கள்னு சொல்லிட்டு மாதம் ஏதாவது ஒரு ஊர்ல எல்லா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 6000 பேர் பங்கேற்கிற அளவுக்கு நிறைய வந்து மீட்டிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி வந்து போயிட்டு கலந்துக்குவாங்க. அங்க வந்து ஏற்கனவே ஆல்ரெடி சீனியரா இருக்கவங்க, எக்ஸ்போர்ட்டா இருக்கவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒருத்தா இருக்கு, நீங்க எடுக்கிற ரிஸ்க்கு கண்டிப்பா உங்க லைஃப் மாற்றக்கூடிய அளவுக்கான அந்த ஸ்பீச் வந்து ஒருத்தா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை யூடியூப்ல பார்க்கலாம். இல்ல முடிஞ்ச வரைக்கும் உங்க பிசினஸ் சம்பந்தமா பாக்குறதுக்கு நீங்க நேர்ல போனதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்க பீப்புள வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாவும் அது இருக்கும். அங்க போயிட்டு நல்லா பேசுங்க, என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்டுக்கோங்க. இது மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அது வந்து உங்க வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிசினஸையே வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்ற ஒரு கம்பெனிஸ் வந்து இருப்பாங்க, ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனிஸ் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இதுதானா அப்படின்னு ரொம்ப அத்தியாவசியமானு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் பிளஸ் வந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு அடிப்படை புரிதல்கள் வந்து ஏற்படுத்திக்கிறதுக்காக நீங்க செலவு பண்ற விஷயங்கள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒத்துதான். இப்போ வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் நான் கடன் வாங்கி ஒண்ணுமே தெரியாம நான் போட்டு அதை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30,000 கொடுத்து நான் அதை கத்துக்கிட்டு அந்த 5 லட்ச ரூபாய் நான் வந்து பெருசா 10 லட்ச ரூபாய் ஆக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 5 லட்ச ரூபாய் நான் மொத்தமா வீணாக்காம ஏதோ ஒன்னாட்டி ஒரு சேவ் பண்ண முடிஞ்சு ஏதோ ஒரு நான் அதை தாக்கு பிடிச்சி அதை வச்சு கேபிட்டல் மட்டும் இழக்காம வச்சிருக்க அளவுக்கு அந்த பிசினஸ் ரன் பண்ணி கொண்டுட்டு போறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து இதுக்காக நீங்க பண்ற எக்ஸ்பென்ஸ்ன்றது ரொம்ப அத்தியாவசியமானது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். நான் அது அதுக்கப்புறம் உங்களோட சொந்த கருத்துக்களை பொறுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பரா அந்த கைடன்ஸை வந்து இது பண்ணிக்கிட்டு ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்க பீப்புளை வந்து அவங்கள வந்து பார்த்து அவங்க கூட நேரா பேசி அவங்க கிட்ட இருந்து அனுபவத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்றதுன்றது, அவங்க கைடன்ஸ்ல இருந்து பண்றதுன்றது இன்னும் சிறப்பா இருக்கும். எத்தனையோ பேர் வந்து நார்மலா வந்து ஃப்ரீயாவே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட கேட்கணும், அதுதான் ஒரு விஷயம். அடுத்து வந்து ஒரு விஷயம் பண்ணணும், என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பிசினஸை பொறுத்து என்ன பிசினஸ் பண்ணாலும் நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க டைரக்டாவே ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது ப்ராடக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் சேல் பண்ணி பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இல்ல வந்து அந்த கடைகளில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு அந்த பொருளை வாங்கி கொஞ்சம் சேல் பண்ணுங்க. அப்பதான் வந்து கஸ்டமர் வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்க, கஸ்டமர் நீட்ஸ் என்ன, அவங்க கொடுத்துட்டு இருக்கிறதுல எந்த விஷயத்த அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு புரியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 80% வந்து அதில் போட்டிருப்பீங்க. ஸோ வந்து அப்போ உங்க தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் நல்லா பண்ணிட்டேன், இது ஓடணும், இது வித்தாகணும், இது சேல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். அது கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பொறுமையாக கவனிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத மனநிலை, தெளிவான மனநிலை உங்கள்கிட்ட இருக்காது. அப்படி வந்து கஸ்டமர் நீட்ஸ் வந்து என்னாடி ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இதை கொடுத்தா இதுதான் இந்த எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்த நான் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஈஸியாக போய் சேரும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 விஷயமும் தப்பு. எடுத்தோடனே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துருக்கிறது தப்பு. இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அதனால நான் ஆரம்பிக்க மாட்டேன், எல்லாமே தெரிஞ்சதான் ஆரம்பிப்பேன் அப்படின்றது சுத்தமாக ஆரம்பிக்காமல் தயங்கிட்டே இருக்கிறதும் தப்பு. ஆரம்பிக்கிறது சின்னதாக ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஃபெயிலியரை வந்து நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 50,000 வீணா போகிறதில்ல, ஆனால் ஒரு 10,000 20,000 எனக்கு வீணா போகும் தான், லாஸ் ஆகும் தான். இப்போ உடனே நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இது வந்து நெகட்டிவாக நினைக்கிறது கிடையாது, இது வந்து ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றது இது பேர். அப்படி அது லாஸ் இல்லாமல் நீங்கள் அட்லீஸ்ட் ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் இல்லாமல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களோட டேலண்ட், உங்களோட திறமை. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி மெருகேற்றலாம் அப்படின்றத
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிட்டே இருங்க. சைட் பை சைடாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணலாம், எந்தெந்த வழியில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருங்க. அது போல இப்போ நீங்கள் ஒரே ஆள் பண்ணணும், ஒரே ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாத்தையும் நீங்களே பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, உங்க சேம் வேவ் லென்த்ல உங்களை மாதிரி பிசினஸ் ஐடியா இருக்க பீப்புள் யாராவது நல்லா இருக்காங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதுல வந்து இதுலயும் நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப வந்து சொந்தக்காரங்களை சேர்க்கிறேன், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்க்கிறேன் அப்படின்னா வந்து உங்க பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புளை சேர்த்து அதை வந்து பிசினஸ் ஸ்பாயில் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து அதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு வீடியோல பார்ப்போம். அடுத்து வந்து அந்த மாதிரி பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். அதாவது எல்லா ஒர்க்கையும் நானே தான் பார்ப்பேன், எல்லா சைடையும் மார்க்கெட்டிங் நானே தான் பார்ப்பேன், ப்ரொடக்ஷனையும் நானே தான் பார்த்துப்பேன், எல்லாத்தையுமே நான் இன்வால்மெண்ட் இருப்பேன், என் இன்வால்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்கக்கூடாது, நான் இல்லைனா எதுவுமே அந்த கடை ஓடாது அப்படின்னு எல்லாமே இருந்துகிட்டே இருந்ததுன்னா வளர்ச்சி அடைகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து எது ஸ்பெசிஃபைடாக இருக்கீங்களோ, எதில் திறமையாக இருக்கீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து எந்த ஒர்க்கை அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க வந்து தெளிவாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஸ்கேபிலிட்டி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஒர்க்கை அவங்ககிட்ட ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும், அவங்கள பார்க்க விட்டுறணும். இது மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வந்து தேவையான விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ வந்து உங்கள் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முடிவான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் சேகரித்த விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் கடைசி விஷயமா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போனாலும், எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி இந்த உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுற காலகட்டத்திலே வந்து அந்த நாலேஜை வளர்க்குற காலகட்டத்திலே வந்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டு ஒரு வாழ போகிற வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல், ஒரு கார் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, காலேஜ் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் மேனேஜர்ஸ்லாம் கூப்பிட்டு என்னென்ன பண்ணுறீங்க, கடையில் இருக்க ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டு எப்படி போயிட்டு இருக்கு, இன்றைக்கி சேல்ஸ் ஓகேயா, இன்றைக்கி எவ்வளோ ப்ரொடக்ஷன் போடலாம் அப்படின்றத ஒரு லைவாக எப்படி வந்து பண்ணுவீங்களோ அதே வாழ்க்கையை நீங்கள் கற்பனையாகவே வாழ்ந்து பார்க்கணும். இது சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் நினச்ச டார்கெட்டை அடைஞ்ச பிறகு நான் எப்படி என் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இருக்குமோ அதே வாழ்க்கையை நான் இன்னைக்கு வந்து கற்பனையில் வாழ்கிறது. அதாவது அந்த கேப்பே இருக்கக்கூடாது. அந்த ஃபியூச்சரில் வாழ வேண்டிய வாழ்க்கையை ப்ரெசென்ட் டென்ஸில் நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும், ப்ரெசென்ட்டில் நீங்கள் வாழணும். இதுதான் வந்து இந்த கற்பனை வளம் தான் வந்து உங்களை மிக எளிமையாக மிக சீக்கிரமாக உங்களோட கோலை வந்து அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற மிகப்பெரிய ப்ராசஸ் எது அப்படின்னா இதுதான். இந்த விஷயத்த எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தத்ரூபமாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட் இருக்கிறது, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் இருந்தால் நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் தேவை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு இதை பண்ணிக்கணும். பணத்தை பற்றி நான் கவலையே பண்ணக்கூடாது. பணம் வந்து ஆல்ரெடி இருக்கு. இப்போ பணம் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தா அடுத்த ஸ்டெப்பா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ற ப்ராசஸை ஒண்ணு பண்ணணும். இந்த பணம்ன்றத ப்ராசஸ் அங்கேயே நிக்காம, பணம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பணம் ஆல்ரெடி இருந்தா நீங்க என்னென்ன ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்றது எல்லாமே கற்பனையா பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான நாலேஜை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு டீ கடை வைக்க போறேன் அப்படின்னா, டீ கடை வைக்கிறதுக்கு அடுத்து என்னென்ன பண்ணுவேன், என்னென்ன லைசன்ஸ் எப்படி வாங்கணும், அப்போ அந்த லைசன்ஸ் எப்படி, டாக்ஸ் நம்பர் எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு கடை வைக்கிறதுனா எந்த லொகேஷன் வைக்கணும், அந்த கடை வாடகை எவ்வளவு போகுது, அந்த இடத்துல வச்ச கடை வச்சேன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் தேவைப்படும், எத்தனை மாஸ்டர் எத்தனை ஆள் தேவைப்படுவாங்க, நானும் இருந்து கவர் பண்ணா எவ்வளவு நேரம் ஆள் தேவைப்படும், காலையில் சாயந்தரம் தான் அந்த வேலை வந்து ஓடும். ஸோ காலையில் சாயந்தரம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், எவ்வளோ பால் வாங்கணும், எவ்வளோ டீ போட்டால் எவ்வளோ வேலை வச்சா எவ்வளோ லாபம் கிடைக்கும், அதில் கடை வாடகை கரண்ட் பில்லு இதெல்லாம் எவ்வளோ கட்ட முடியும், இப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் உள்ள போயிட்டீங்கன்னா என்னென்ன நடக்குமோ மினிமம் இதுவா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இவ்வளவு செலவாகும். ஓடவே பிசினஸே ஓடல, நார்மலா தான் ஓடுது அப்படின்னாலும் இவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட காசு இருந்தா என்னென்னலாம் நீங்க யோசிப்பீங்களோ, என்னென்னலாம் பண்ணுவீங்களோ, என்னென்ன ஸ்டெப் எடுப்பீங்களோ அதை வந்து கற்பனையாவே பண்ணணும். அதுக்கான நாலேஜ் எல்லாத்தையும் சேகரிக்கணும். எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ஆரம்பிக்கிற பிசினஸ் என்ன சொல்றது 100க்கு 98% வந்து 99% வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நஷ்டமாகல சின்னது என்ன சொல்றது, லாபம் வரல அப்படின்னாலும் உங்களை ரொம்ப நஷ்டப்படுத்துற அளவுக்கான மைனஸ்ல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிசினஸ் ஓகே இல்லைன்னு தெரிஞ்சிட்டாலும் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ஷன் வேற ஏதாவது ஒரு பிசினஸா வந்து அதை கன்வெர்ட் பண்ணிடுங்க. தட் இஸ் சிம்பிள் லாஜிக். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்டெப். ஆல்ரெடி வந்து ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அடுத்து வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், இதுக்கு அடுத்த ப்ராசஸ் எப்படி கொண்டுட்டு போகலாம். இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான தேவையானதை பார்த்துட்டோம். அடுத்து பிசினஸ் ரன் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்ப்போம்.
இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது விஷயம் என்ன கேட்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை பற்றி வீடியோ போடனா கூட நான் அதை பற்றி ஸ்பெசிஃபைடாக வீடியோ போடுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நல்லபடியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து சிறப்பாக வரணுன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, பார்ப்போம்.